கேப்டன் விஜயகாந்த் எத்தனையோ டைரக்டர்களை வளர்த்து விட்டுருக்காரு, எத்தனையோ பேருக்கு சோறு போட்டிருக்காருன்னு நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட விஜயகாந்தை வச்சு படம் எடுத்த ஒரு டைரக்டர் கவனிப்பார் இல்லாம நடு ரோட்ல விழுந்து செத்து போனார்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, விஜயகாந்தோட சினிமா பயணத்துல முக்கியமான படம் மாநகர காவல். அந்த படத்தோட டைரக்டர் தியாகராஜன் விஜயகாந்தோட அனல் பறக்கிற வசனங்கள், பிரம்மாண்டமான காட்சிகள், அசத்தலான இசைன்னு எல்லாத்தையும் சேர்த்து மாநகர காவல் படம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறுச்சு. வசூல வாரி குவிச்சுது. ஆனா அந்த படத்தோட டைரக்டர் தியாகராஜன் அதன் பிறகு பெருசா சோபிக்கல. ஆனாலும் எப்படியாவது மீண்டும் சினிமாவுல ஜெயிக்கணும்னு வெறியோட பல வருஷமா கோடம்பாக்கத்தையே சுத்தி வந்த தியாகராஜன் ஒரு நாள் வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு எதிரில கவனிப்பார் இல்லாம செத்து போய் கிடந்தாரு. அந்த ஏவிஎம் நிறுவனத்தோட 150வது படம் தான் தியாகராஜன் இயக்கிய மாநகர காவல் திரைப்படம்.